இந்தியாவுடனான போரில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் தான் என்ன செய்வேன் என்பது குறித்து பாகிஸ்தானைச் சேர்ந்த மதகுரு ஒருவர் பேசியுள்ளார். இவரது இந்த பேச்சால் இந்தியர்கள் கொதிப்பில் உள்ளனர். அப்படி அவர் பேசியது என்ன, மதகுரு ஆசைப்பட்டது என்ன, பார்க்கலாம் இந்த தொகுப்பில். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடைசியாக 1999 போர் நடந்தது. கார்கில் போர் என அழைக்கப்பட்ட இது 2 மாதங்களுக்கு மேல் நீடித்தது. ஆயிரத்தி 1999 ஜூலை மாதம் இந்த போர் முடிவுக்கு வந்தது. இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையான பதற்றம் படிப்படியாக தளர்ந்து வந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற பஹல்காம் தாக்குதலால் இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல் மீண்டும் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதனால் எல்லைகளில் பாதுகாப்பை மேம்படுத்துவது, ஆயுதங்களை நிறுத்தி வைப்பது, தீவிரவாத முகாம்களை காலி செய்வது, ஆயுதங்களை சோதனை செய்வதென பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தது பாகிஸ்தான். அனைத்திற்கும் தயாராக இருந்த இந்தியா போர்க்கால ஒத்திகை பயிற்சி மே 7 நடத்தப்படும் என அறிவித்திருந்தது. இந்த நிலையில் போர் மூழுமா, அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுமா, அப்படி பயன்படுத்தினால் என்ன ஆகும், எப்போது, எப்படி போர் நிற்கும் என்று பல கேள்விகளும் பதற்றங்களும் மக்களிடையே இருந்தது. இந்த நிலையில் மே 7 நள்ளிரவு 1:05 மணிக்கு பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் குண்டுகள் வீசியது இந்தியா. देखना बम कैसे आ रही है वहां से। अभी वीडियो कैच होगी नहीं होगी। இந்த தாக்குதல் சாமானிய மக்கள் மீது நடந்ததாக கூறி பதிலுக்கு பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதில் 8 அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே எதிர்ப்புக்கும் வெறுப்புக்கும் வன்முறைக்கும் குறைவில்லாமல் இருக்கும் இந்த வேளையில் பாகிஸ்தானில் உள்ள மௌலானாவின் வீடியோ ஒன்று தற்போது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் அளவிற்கு புகைந்துள்ளது. அதாவது பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு மௌலானா தன்னுடைய மகனை அருகில் வைத்துக் கொண்டு இந்திய பாகிஸ்தான் போர் பதற்றம் குறித்து பேசி வீடியோ எடுத்து அதை பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில் பேசியுள்ள அவர், இந்தியாவுடனான போரில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் நான் நடிகை மாதுரி தீட்சித்தை அழைத்துச் செல்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார். देखो जी, मैं अपने बेटे को गवाह कर रहा हूँ, ठीक है, ये मेरा बेटा है. अगर इंडिया पाकिस्तान की जंग हो गई, माधुरी मेरी होगी, ठीक है, डन करो ये बात. मैं अपने बेटे को गवाह कर रहा हूँ, माधुरी मेरी. अगर इंडिया पाकिस्तान की जंग हुई, पाकिस्तान जीतेगा, मैं माधुरी ले जाऊंगा. இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதைத் தொடர்ந்து இந்தியர்கள் மத்தியில் கடும் கோப அலை வெடித்துள்ளது. ஏற்கனவே போர் நடக்க வேண்டாம் என பலதரப்பும் கோரிக்கை வைத்து வரும் நிலையில் ஒரு மதகுருவாக இருந்து கொண்டு மாதுரி தீட்சித்துக்கு ஆசைப்படலாமா? இது மிகவும் வக்கிரமான எண்ணம் என்று பலரும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.